மீன ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசிக்குள்ளே சனி வக்கர கதியில் இருக்கார். ராசி அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கார். ராசிக்குள்ள சனி ஜென்ம சனி வக்கரத்துல இருக்கார். ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். லாபங்கள் வர்றது, விரயங்கள் கொஞ்சம் குறையிறது, அல்லது சுபவிரயமாக அது வர்றது, இப்படிங்கிற விஷயத்த கொடுத்துரும். ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத விரைய செலவுகள், லாபங்கள் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பணம் வர வேண்டிய இடத்துல நின்று போறது, அல்லது நீங்க கொடுக்கிற இந்த டைம்ல கொடுக்குற பணம் எல்லாம் திரும்பி வராம போறது, இதெல்லாம் உண்டு நவம்பர் வரைக்கும். அப்ப லக்ன சனி கொஞ்சம் சோம்பலை கொடுக்கும். லக்ன சனி என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மன விரக்தியை கொடுப்பார். நோய் நொடிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அடுத்தது பாருங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு 7ஆம் வீடு. அப்ப 2 கூடையவர் போய் 7ல இருக்கார் அப்படின்னா மேக்சிமம் பாருங்க 2, 7 தொடர்பு ஏற்பட நல்ல வரன் அமைஞ்சு வரும். அந்த வரன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பொருளாதாரம், நல்ல பண வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் வரன் நல்ல வரன்களை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது, கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறது. ஏன்னா அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகி நிற்கிறாருல 7ஆம் வீட்டுல. அப்ப 9ஆம் அதிபதியும் 7ஆம் வீட்டுல நிற்கும் பொழுது கண்டிப்பாக பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக வரக்கூடிய உதவிகள், உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அல்லது மனைவியோ கணவரையோ உயர்கல்வி படிப்பதற்கு அந்த வாய்ப்புகளை தேடி கொடுப்பது, இதெல்லாம் நடக்கும். அந்த 13ஆம் தேதிக்கு மேல 8க்கு வந்துடுறாரு. அப்ப 8க்கு வரும்பொழுது 2, 8 தொடர்பு திடீர் வருமானம், ஷேர் மார்க்கெட் வருமானம், சீட்டு MLM போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்களும் அதற்கு அப்புறம் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. 2, 8 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் 13ஆம் தேதிக்கு மேல. அந்த தொழில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண வரவுகளை கொடுப்பார். அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்தது 6ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ சுக்கிரன் 3 கூடையர் 5ல் இருக்கும்போது கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கிறது, நீங்க செய்ய எல்லா விஷயங்களும் நன்மைகளாக இருக்கிறது, உங்க சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, கலைகள் சார்ந்த விஷயத்துல பெயர் புகழ் வாங்குவது, இதெல்லாம் இருக்கும். குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்தது கேதுவோட சேர்றார் 14ஆம் தேதிக்கு மேல. அப்ப கேது அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்னியாசி கிரகம். அப்ப அவர் கேது சுக்கிரன் சேரும்போது உங்க ஜாதகத்திலே கேது சுக்கிரன் இருக்குது, அது பெண் சாப அமைப்பு. அப்ப ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும் கவனமா இருக்கும். அது 6ஆம் இடங்கிறது வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல. ஏன்னா ஜென்மசனியில கண்டிப்பா கெட்ட பேர் வரும். செய்யாத தப்புக்கு கூட செஞ்சீங்க அப்படிங்கறது அத்தோட தெளிவா காட்டிடுவாங்க. தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதான் இந்த சனி செய்யும் 7.5 சனியில. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கலாம். தசாபுத்தி நல்லா இல்லைன்னா ஒன்னும் நம்ம வேலை விட்டு வர்ற மாதிரி இருக்கும், அல்லது அந்த பழி ஏற்றுக்கூடிய சூழ்நிலையா ஆயிரும். அப்போ அதே 6ஆம் இடங்கிறது வேலைதான் 6ஆம் இடம்னு சொல்லுவோம், தொழில் தான் 10ஆம் இடம், வேலை வாய்ப்பு 6ஆம் இடம். அப்ப அங்க இருந்து இப்பவே முதல்ல வேலையில பிரச்சனை, வேலை இல்ல, வேலை போயிடுச்சு, அங்க செய்ய முடியல, ரொம்ப ப்ரெஷர் ஒர்க்கா இருக்கு, ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பலன் இல்லை அப்படிங்கறது எல்லா மிஸ்டேக்ஸும் எல்லா இது இப்ப மீனத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கு. பட் அதே இடத்துல இப்ப சுக்கிரனும் வரும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அவர் 8 கூடையவர் இல்லையா, அவமானத்துக்கு ஒருத்தருக்கு அவமானம் படணும் அப்படின்னா அது 8ஆம் இடம் தான். அப்ப அந்த 8ஆம் அதிபதி போய் கேதுவோட 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை செய்யக்கூடியது ரொம்ப 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 கவனமா இருங்க. 6ஆம் இடங்கிறது சித்தின்னு சொல்றோம். அப்ப சித்தி உறவுகள் மூலமாக அல்லது சித்தியினுடைய அந்த குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 7ஆம் அதிபதி, அவரும் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இதே 6ஆம் வீட்டுல கேதுவோட இருக்கிறார். அப்ப 4, 7 தொடர்பு ஏற்பட்டா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு, தேவையில்லாத குடும்பத்துல ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இடமாற்றம் பண்ண முடியல, வீட்டுல நிம்மதியே இல்லைங்க, மன ரீதியாக உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை இப்ப மீனம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது 15ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். ஓகே, இங்க இருக்கிறவரை இங்க இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைகளே. அப்போ வரன் வர்றது, 7 கூடையவர் 7ஆம் வீட்டிலே புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி உச்சம் பலம் பெறுகிறார். அப்ப 7 கூடையவர் 7ஆம் வீட்டிலே இருக்கிறது ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே. கணவன் நல்ல கணவரா அமைஞ்சு வர்றது, நல்ல மனைவி அமைஞ்சு வர்றது, எதிர்பார்த்த வரன் தேடி வர்றது, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பார்ட்னர் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி கொடுப்பது, இதெல்லாம் உண்டு. தாய் கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்பது, கேட்டுன்னு செய்யறது, இதெல்லாமே நீங்க 15ஆம் தேதிக்கு மேல வைத்துக்கு வந்து நல்லது. அடுத்தது சூரியன், அவரும் 16ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட தான் இருக்கிறார். அப்ப சூரியன் கேது பித்ரு சாபம், பரம்பரை சாபம், இதெல்லாம் சூரியன் கேதுதான். அப்ப சூரியனும் கேதுவோடு இருக்கும் பொழுது அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால மீனராசி வேலை சார்ந்ததுல ரொம்ப கவனமா இருங்க. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, ஆனா எதிரிகள் இந்த டைம் அதிகமா ஆவாங்க.
எதிரிகள் தான் இப்ப உங்களை சூழ்ந்து இருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், எதுவுமே. இதாவது கேது அங்க இருக்கக்கூடிய உண்மைகளை சொல்லி கொடுத்துரும். கேது அங்க இருக்கக்கூடிய சனி அனுபவத்தை கொடுத்தாலும் கேது அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், ஏன் மிஸ்டேக் ஆச்சு, எதுனால அப்படிங்கிறது கேது கொடுத்து அந்த உண்மை தன்மையை கொடுத்துரும். அப்ப இப்ப இதெல்லாம் நடக்கும். யார் உங்களை குத்துறாங்க, யாரு எந்த இடத்துல உங்களுக்கு கெடுதல் செய்யறாங்க, யார் உங்க முதுகுல குத்தி உங்களை முன்னாடி நிக்கிறது, யாரை நீங்க நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு எல்லாமே எகென்ஸ்டா வந்ததா, யாரு என்னங்கிற விஷயத்த இந்த கேது இங்க சூரியன் இங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது அவரு 7ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகளே கடன் இங்க இருக்கிறத இங்க இருக்கும்பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குறைவாயிரும். வேலையில அவ்வளவு பிரஷர் இருந்தது, இந்த பிரஷர் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் 15ஆம் தேதிக்கு மேல. அதனால எப்படி இருந்தாலும் கிரகங்கள் அதனுடைய கடமைகளை செஞ்சுதான் தீவிர வழிகள் இல்ல, நம்மளும் அனுபவிச்சுதான் ஆகணும் கர்மாவை வாங்கிட்டு இருந்ததுனால. ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு செயலாற்றுங்கள். இறை வழிபாட முக்கியமா வச்சுக்கோங்க. அனுதினமும் கோயிலுக்கு போனாலும் நன்மைகளே. 7.5 சனி நடக்கும் போது சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலும் மிதிச்சே ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. கோயிலுக்கே போகாம இருந்தீங்கனாலும் கூட கோயில் வாசப்படி மிதிக்க வச்சிருவாங்க. அதனால நீங்களே ஆரம்பத்திலேயே கொஞ்சம் வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டீங்கன்னா பெருசா வர்றது சிறுசா போகும் அப்படிங்கறதா உண்மை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, இருக்கின்ற இடத்துலயே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறதா இந்த மாதத்தினுடைய பலன்கள்.